வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இலக்கணத்தில் அடுத்த டாபிக் தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் இன்றைக்கி என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோன்னா, வினா எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். வினா எழுத்துக்கள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, வினா பொருளை எந்த எழுத்துக்கள்லாம் தருதோ அந்த எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். வினா பொருளை அந்த வினாக்கு பொருளை கொடுக்கக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வினா எழுத்துக்கள் பார்த்தோன்னா, சில சமயம் இந்த வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு முன்னாடியோ இல்லை சொல்லுக்கு இறுதியிலும் இந்த வினா எழுத்துக்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் இந்த வினா எழுத்துக்கள் பார்த்தோன்னா 5 வினா எழுத்துக்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த 5 தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். இது பார்த்தோன்னா மொழிக்கு முன்னாடி, அதாவது சொல்லுக்கு முன்னாடி வரும், இல்லை சொல்லுக்கு இறுதியில் வரும், இல்லை சொல்லுக்கு ஸ்டார்டிங்லேயும் வரலாம், எண்டிங்லேயும் வரலாம். அந்த மாதிரி இந்த 5 வகையான வினா எழுத்துக்களை எப்படி முன்னாடி வருது, எது பின்னாடி வருது அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்போ மொழியின் முதலில் வருபவை, அதாவது சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் பார்த்தோன்னா எத்தனைன்னு பார்த்தோன்னா ஏ, யா. இது ரெண்டும் சொல்லோட முதல்ல வரும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, எங்கு, யாருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லுக்கு முதல்ல ஃபஸ்ட் லெட்டராக இந்த வினா எழுத்துக்கள் இந்த வினா லெட்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது சொல்லுக்கு முதல்ல வர்றது. இதே மொழியின் இறுதியில் வருபவை, அப்போ மொழியின் இறுதியில் வருபவைனா சொல்லுக்கு கடைசியில் வரும். சொல்லுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தோன்னா வினா எழுத்துக்கள் ஆ, ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 எழுத்துக்கள் சொல்லோட கடைசியில் வரும். அது எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா, பேசலாமா, இந்த கடைசியில் பார்த்தோன்னா பேசலாமா அப்படின்னு பார்த்தோன்னா ஆ அப்படின்ற அந்த எழுத்தில் முடியும். அதே மாதிரி தெரியுமோ, இந்த தெரியுமோ அப்படின்லாம் பார்த்தோன்னா கடைசியில் எதில் முடியுதுன்னு பார்த்தோன்னா ஓவில் முடியும். இந்த மாதிரி சொல்லோட கடைசியில் இப்படி தான் இந்த வினா எழுத்துக்கள் சேருது. அதுக்கடுத்து மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருபவை. அப்போ 3வது கேட்டகரி என்னென்னு பார்த்தோன்னா, அந்த சொல்லுக்கு முதலிலும் சில சமயம் வரும், இல்லைன்னா கடைசியிலையும் வரும். அது எந்த லெட்ரு அப்படின்னு பார்த்தோன்னா ஏ அப்படின்ற இந்த லெட்ரு தான் சொல்லுக்கு முதலிலும் வரும், கடைசியிலும் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஏன் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லுக்கு முதல்ல வந்திருக்கு. அதே மாதிரி நீதானே, நே அப்படின்னு சொல்லி இந்த சொல்லோட கடைசியிலையும் வந்திருக்கு. இந்த மாதிரி 3 கேட்டகிரியாக இந்த 5 வகையான வினா எழுத்துக்களை பிரிச்சிருக்காங்க. அப்போ கொஷினில் கேட்பாங்க 5 வினா எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லி. அப்போ 5 வினா எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தோன்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இது எல்லாமே 5 வகையான வினா எழுத்துக்கள். அப்போ சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய 2 எழுத்து எது, சொல்லுக்கு கடைசியில் வரக்கூடிய 2 எழுத்து எது, சொல்லுக்கு நடுவில் முதல்லையும் கடைசியிலையும் வரக்கூடிய எழுத்து ஒரு எழுத்து எது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நிறையா இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. அப்போ இந்த மாதிரி இதுதான் வினா எழுத்துக்கள். அப்போ வினா எழுத்துக்கள்னால் என்ன, அது எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த வினா எழுத்துக்களில் வகைகள் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ எப்படி நம்ம சுற்றெழுத்துக்களில் அக சுட்டு, புற சுட்டு அப்படின்னு சொல்லி 2 பார்த்தோமோ, அதே மாதிரி தான் இதுலேயும் அகவினா, புறவினா அப்படின்னு சொல்லி இதுலேயும் 2 வகைகள் இருக்குது. அப்போ அகவினானா என்ன, புறவினானா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வகையான அகவினானா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். அப்போ அகவினானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எது, யார், இந்த 2 சொற்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வினா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ அப்படின்ற வினா எழுத்து, அதுக்கப்புறம் இதில் பார்த்தோன்னா யா அப்படின்ற வினா எழுத்து. இந்த 2 வினா எழுத்தையும் நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா, எடுத்துட்டோம்னா அந்த சொல்லு, இப்போ எது அப்படின்ற சொல்லில் ஏ எடுத்துடுறோம். அதே மாதிரி யார் அப்படின்ற இந்த சொல்ல யா எடுத்துடுறோம். எடுத்துட்டோம்னா மீதி ரிமைனிங் என்ன எழுத்துருக்கு, எதில் தூர்னு இருக்குது, யாரில் இரு வந்திருக்கு. அப்போ இந்த சொல் ஏதாவது பொருள் கொடுக்குமா, கொடுக்காது. அப்போ வினா எழுத்தை எந்த சொற்களில் நம்ம எடுத்துடுறோமோ அந்த மீதி இருக்கக்கூடிய சொல்லுக்கு பொருள் கிடைக்காது. அப்போ பொருள் கிடைக்காது. அப்போ அகத்திலேருந்து அந்த கூட அந்த சொல்லுக்கு கூட இருந்தால் தான், அந்த வினா எழுத்து கூட இருந்தால் தான் அந்த சொல்லுக்கு பொருள் கிடைக்கும். அந்த சொற்களுக்கு கூடவே இருந்து அந்த வினா எழுத்து பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் அகத்தே, கூடவே இருந்துன்னா அகத்தே இருந்துச்சுன்னா, அகத்தே இருந்து வினா எழுத்து சேர்ந்து அந்த சொல்லுக்கு பொருள் கொடுக்கக்கூடிய அந்த வினாவை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அகவினா அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். எப்படி அகச்சுட்டு பார்த்தோமோ அதே தான் அகவினா. அப்போ அது கூட இருந்தால் தான் பொருள் தரும். அந்த வினா எழுத்து கூட இல்லைன்னா பொருள் கொடுக்காது. அப்போ அகத்தே இருந்தால் தான் அதுக்கு பொருள் கிடைக்கும். அதுதான் அகவினா. அப்போ அகவினாக்குரிய எழுத்துக்கள்லாம் இது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யா, ஏ, ஏ, இந்த 3 அகவினாக்குரிய எழுத்து.
அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா யார், யாது, யாவை, எது, எங்கே, எப்படி, ஏன், எது, இதெல்லாம் வந்து அகவினாக்குரிய எக்ஸாம்பிள். ஸோ அப்போ அகவினானா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து புறவினானா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ புறவினா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, அந்த புற சுட்டு எப்படி இருந்துச்சோ அதுக்கு அப்படியே தான் வந்து இது புறவினாவும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அவனா, வருவானோ. ஸோ இந்த சொற்களில் வந்து பார்த்தோன்னா கடைசியில் எதில் வந்து முடியுது, அவனா, ஆல வந்து முடியுது. அதே மாதிரி வருவானோ, ஓல வந்து கடைசியில் வந்து முடியுது. இந்த 2 எழுத்துக்கள் தான் வந்து இந்த 2 எழுத்துக்களில் வந்து பார்த்தோன்னா இந்த அவனா, வருவானோ அப்படின்னு சொல்லி இந்த 2 எழுத்துக்கள் வந்து இந்த வினா சொல்லா வினா எழுத்தா இந்த சொற்களில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஆ, ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வினா எழுத்தை நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியும் இந்த சொற்களுக்கு வந்து பார்த்தோன்னா மீனிங் வந்து கொடுக்கும், பொருள் வந்து கிடைக்கும். இப்போ அவனா அப்படின்னு சொல்லி இந்த ஆ வந்து எடுத்துட்டான்னா அவன் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். அதே மாதிரி வருவானோ, ஓ இந்த கடைசியில் ஓ வந்து எடுத்துட்டோன்னா வருவான் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். அப்போ இந்த மாதிரி அந்த ஆ, ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வினா எழுத்துக்களை என்ன தான் நம்ம வந்து எடுத்துட்டாலும் அங்கே வந்து பொருள் வந்து நீக்கினாலும் அந்த எழுத்தை வந்து வினா எழுத்துக்களை வந்து நீக்கினாலும் அந்த சொல்லுக்கு வந்து பொருள் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா புறத்தே இருந்து தள்ளியிருந்து அந்த வினா எழுத்துக்கள் இல்லைனாலும் அந்த சொற்களுக்கு பொருள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த வினாவை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா புறவினா அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து புறவினா. அப்போ புறவினாக்குரிய எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தோன்னா ஆ, ஏ, ஓ, இந்த 3 வந்து புறவினாக்குரிய எழுத்துக்கள். அப்போ அவனா அப்படின்றத எப்படி பிரிக்கிறோம், அவன் ப்ளஸ் ஆ. அப்போ இந்த ஆ வந்து போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, அவன் மட்டும் இருக்கும். அப்போ அவன் அப்படின்றது ஒரு பொருள் வந்து இருக்குது. அதே மாதிரி அவனே அப்படின்றது அவன் ப்ளஸ் ஏ. அப்போ இந்த ஏ வந்து வினா எழுத்தானா ஏ வந்து எடுத்துட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, அவன் வந்து இருக்குது. அப்போ அது பொருள் வந்து இருக்குது. அதே மாதிரி யாரோவில் வந்து பார்த்தோன்னா யார் ப்ளஸ் ஓ. அப்போ இந்த ஓன்ற வினா எழுத்து எடுத்துட்டோன்னா இங்கே கடைசியில் என்ன இருக்குது, யார் அப்படின்ற இந்த பொருள் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன தான் வந்து இந்த வினா எழுத்தை கடைசியில் வந்து நம்ம பிரித்தாலும் அந்த சொல்லுக்கு வந்து பொருள் வந்து கிடைக்கக்கூடிய புறத்தே இருந்து இந்த சொல்லுக்கு வந்து பொருள் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அந்த வினாவை தான் நம்ம புறவினா அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அகவினானா வந்து என்ன, புறவினானா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா வினா எழுத்துக்கள். அப்போ வினா எழுத்துக்கள்னால் வந்து என்ன, அதுக்குரிய வகைகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து அந்த டாப்பிக்கை முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியான டாபிக்ஸு. ஸோ அப்போ இந்த வினா எழுத்துக்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டிஸில் இலக்கண பகுதியில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம். Thank you.